பிரைஸ் த லார்ட் மக்களே. டுடே இஸ் த லாஸ்ட் சப்பர். அதாவது ஏசப்பா இன்றைய நாளில் தான் சீஷர்களோடு அவர் லாஸ்ட்டாக பந்தி இருக்கிறார், சாப்பிட்றார். அவன் கால்களை கழுவி அவங்களுக்காக திருவிருந்து ஆயத்த பண்ணுகிறார். இப்போ சொல்கிற ஒரு வார்த்தை தான் மத்தேயு 26:28 கூட, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாருங்க. இந்த நேரத்தில் கூட ஏசப்பா அவங்க சொல்கிறாரு, அந்த உணவெல்லாம் அருந்தி முடிச்சிட்ட அப்புறமேட்டு கூட, நான் நேசிப்பதை போல் நீங்கள் நேசிக்கணும், என் நிமித்தம் நீங்கள் இடத்துல அடைவீங்க, ஆனால் நான் கடைசியில் உங்களை நான் பாதுகாப்பேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. உடனே பேதுரு சொல்கிறாரு, இல்லை ஏசப்பா, நான் அவனை மறுதளிக்கவே மாட்டேன், நான் இடத்துல அடைஞ்சா கூட பரவாயில்ல, நான் ஃபேஸ் பண்ணுறேன்னு சொல்லுவார். ஆனால் அவர் 3 முறை சேவலுக்கு போவதற்கு முன்னவே அவர் ஏசப்பாவை மறுதளிச்சிருவார். எனக்கு அப்படி தான் நிறைய சுச்சுவேஷன்ஸில் நிறைய நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே அவங்களோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிடுவாங்க. அது நமக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். அப்படி தானே, என்னடா இவங்க நம்ம கூடவே இருக்கிறேன்னு சொன்னாங்களே, நம்மளுக்கு கூடவே இருக்கிறேன்னு இப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு யாருக்கும் ஃபேக் ப்ராமிசஸ் கொடுக்காது. உங்களால் முடிஞ்சால் அதை பண்ணுங்கள், முடியலன்னா முடியலன்னு சொல்லிடலாம். பட் முடியும்னு சொல்லிட்டு அட் லாஸ்ட்டில் முடியாதுன்னு சொல்லும் போது அது அவ்வளோ வலிக்கும். பட் நம்ம ஸ்டார்டிங்லேயே முடியாதுன்னு சொல்லும் போது அது ஈஸியாக இருக்கும். பட் முடியும்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்கிறது அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஏசப்பாக்கு அவங்க ஈஸ்வர்கள் கூடவே இருக்கும்போது அவர் கூடவே ட்ராவல் பண்ணாங்க, அவர் கூடவே எல்லாமே பண்ணாங்க, அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாமே நடந்த பார்த்தாங்க. பட் அவர் கூட இல்லை அவங்க. அப்போ ஏசப்பாக்கு எவ்வளோ வலிச்சிருக்கோங்க. சிலுவையில் அறையிறது அவருக்கு எவ்வளோ பெயினாக இருந்திருக்குமோ, பட் அதை விட பெயின் அவரை நம்பி அவரை மறுதளிச்சாங்க பார்த்தியா, அந்த மொமெண்ட் அவருக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும். நாமளும் அந்த பெயினை யாருக்கும் கொடுக்காம பார்த்துக்கலாம். டேக் கேர்.